அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு மசால் வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு வந்து முன்னையே கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு, இஞ்சி வந்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட சோம்பு கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். பருப்பு வந்து ஒரு 2 ஹவர் ஊறினா கூட போதும். இது மாதிரி மிக்ஸி ஜாரில் பாதி பிரித்து இதில் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து உப்பு போட்டு அரைச்சிட்டு மறுபடியும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வேணுங்கிற அளவுக்கு போட்டு 2யும் அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாய் வந்து நீங்கள் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. அது கூட பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு கலந்துக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நீங்கள் வந்து கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் போடும்போது காரம் வந்து அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா நறுக்கி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. நறுக்கி போட்டோம்னா சாப்பிடும்போது காரமாக இருக்குன்ட்டு நான் வந்து இது கூட அரைச்சிட்டேன். கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு அரைச்சிருக்கேன் காரம். இன்னும் குழந்தைங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போ கலந்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 4 வடை மட்டும் போட்டு எடுக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மைகோதியும் இந்த வடை எடுக்கிற இதுவும் எடுத்துக்கோங்க, கரண்டியும் எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டு வச்சுக்கலாம். தட்டில் கொஞ்சம் ஒரு பேப்பரை ஒன்று கிழித்து அதை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வடைக்கு வந்து எண்ணெய் காயறக்குள்ளே நம்ம இது மாதிரி ரவுண்டு சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவு பிடிச்சிக்கோங்க. மீடியமாக பிடிங்க. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக பிடிச்சிங்கன்னா சாப்பிடும்போது அளவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 உருண்டை 5 உருண்டை உங்களுக்கு எவ்வளோ போட வாணலியில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ உருட்டி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு இதை தட்டி போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையெல்லாம் எடுத்து கையில் இது மாதிரி விரல் வச்சு அமுத்தி விட்டு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவு வச்சு அமுத்திட்டு போட்டுக்கோங்க. எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க. கை விரலை உள்ளே விட்டுறாதீங்க. அப்புறம் எண்ணெய் சூடாக இருக்கும், அதனால் கையில் இதாயிரும். நீங்கள் இது மாதிரி தட்டிட்டு மெதுவாக போடுங்க, எண்ணெய் தெறிக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றா தட்டி நான் 4 வடை மட்டும் ஒரு பேட்சுக்கு 4 வடை மட்டும் போடுறேன். அப்போ தான் வந்து அது வேகிறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மைகோதியை வச்சு இது மாதிரி அலங்காப்படி எடுத்துவிடுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். நீங்கள் மீடியமாக வச்சுட்டு செய்யுங்க. ரொம்ப சூடாகவும் வைக்காதீங்க, ரொம்ப மெதுவாகவும் வைக்காதீங்க. மெதுவாக வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா மேலெல்லாம் கருகிரும், உள்ளே இந்த வேகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் மீடியமாக வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி வேக விடுங்க. மைகோதி வச்சு 2 பக்கம் திருப்பி விடுங்க. முதல்ல ஒரு சைடு திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் அடுத்த சைடு திருப்பி விடுங்க. இது மாதிரி திருப்பி விட்டு வேக வைக்கும்போது நல்லா மொறுன்னு வெந்துடும். மீடியமாக வச்சிங்கன்னா தான் கருகாமல் இருக்கும். ஹை ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க. மீடியமாக வச்சு இந்த சைடு 2 சைடு திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. இது மாதிரி நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இஞ்சி, சோம்பு, பெருங்காயம் இது 3 போட்டிருக்குறோம். அதனால் இது வந்து கேஸ் ட்ரபிள்லாம் எதுவும் வராது. நீங்கள் வேணால் பூண்டு கூட போட்டுக்கலாம். பூண்டு போட்டோம்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நான் பூண்டு போடல, இஞ்சி மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பூண்டு போடுறதுனால போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பக்கம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பெரிய கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து அந்த பேப்பர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வச்சுக்கலாம். அதை வச்சோம்னா எண்ணெய் வந்து அது உறிஞ்சிரும், பேப்பர் உறிஞ்சிரும். அதனால் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் வச்சோம்னாலும் எண்ணெய் உறிஞ்சிரும். பார்த்திங்களா, இது மாதிரி மொறுன்னு நல்லா வந்து சாஃப்டாகவும் வெளியே மொறுன்னு நல்லாயிருக்கும். அடுத்த பேட்சுக்கு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அதை வந்து எடுத்து தட்டி போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி ஒரு இதாக போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது, தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அதே போல் நம்ம ரொம்ப ட்ரையாகவும் அரைக்கக்கூடாது. ரொம்ப ட்ரையாக அரைச்சாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கல்லாட்டம் ஆயிரும். கொஞ்சம் இந்த தண்ணி பதமாக இருக்கணும். ஆனால் ரொம்ப தண்ணி பதமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிச்சிரும். அதனால் நீங்கள் வந்து அரைக்கும் போது அந்த பருப்பில் வடிக்கிறப்ப என்ன தண்ணி நிற்குதோ அதோடு அப்படியே போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி வடித்து காய வச்சு இது பண்ணிங்கனாலும் ரொம்ப ஒரு மாதிரி கல்லாட்டம் இருக்கும். ஓரளவுக்கு மிதமாக இருக்கிற மாதிரி வச்சு போடுங்க. பாருங்கள், இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா மொறுன்னு இருக்கும்.
சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.